ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சः சஹஸ்ரபாத் स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठदशाङ्गुलं पुरुष एवेदगं सर्वं यद्भूतं यच्च भव्यं उतामृतत्वशेषानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतो जायागश्च पूरुषः. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது மூதோர் வாக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும் விழா காலத்திலும் கோயிலுக்கு சென்று வழிபடுவது தமிழன் மரபு. தனியார் தொழுகைக்கும் சமுதாய நலங்களுக்கும் ஊர்தோறும் ஒரு கோவில் தேவைதானே. We have Dr. Rukmani, who is working as a professor and chair of Hindu studies at Concordia University with us. Dr. Rukmani, would you like to tell us about the role the temples play in a Hindu's life? Thank you very much for asking me to say something that I know about this subject. It's significant that a temple is a place of worship, as you may all know. But a place of worship like a church, for instance, a Christian goes to the church on Sunday and comes away after prayer. But if you look at a Hindu temple, there's so much more than just being a place of worship or prayer. For instance, if you look around this place, you have a cultural memory. You have these statues, these icons all over the pillars. What do they signify? They convey the cultural history of this religion known as Hinduism. When young people come here and somebody who knows takes them around and explains all this to them, it comes alive to them. They live their culture. That's one very important aspect of a Hindu going to a temple. It's just a place of worship. It's a cultural center. And also, Hinduism is also special in this sense. It's not only through ritual and prayer that you can access the divine. You can also access the divine through music and dance. So, in ancient times, back home, and I'm sure that is true of the diaspora Hindu temples as well, they do conduct music and dance classes. And so in a certain sense, again, the cultural, aesthetic life of the community is kept alive, and the Hindu and the temple plays a vital role in that, conveying the tradition as well as keeping the tradition alive for the Hindu. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்பார்கள். ஒரு வீடு கட்டுவதே அத்துணை பெரிய வேலை என்றால் கோயில் கட்டுவது எத்துணை பெரிய வேலை. சிந்தித்து பாருங்கள். முன்னாளில் அரசர்கள்தாம் கோவிலை கட்டினர். ஆனால் இந்நாளிலோ எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற சமத்துவம் பெருகியுள்ளது. நாடு விட்டு நாடு வந்த நாம் எமக்கென ஓர் ஆலயத்தை உருவாக்குவோம். ஒன்றியால் திருமுருகன் ஆலயம் செழித்து வளரட்டும். காலம் மாறுகிறது. அத்தோடு
எது எது மாற வேண்டுமோ அது அது மாற வேண்டும். அந்நாளில் மனிதன் கடினமாக உழைத்தான். இந்நாளிலோ நமக்கு உதவ இயந்திரங்கள் வந்துவிட்டன. விஞ்ஞானத்தோடு நன்னெறியில் நடக்கும் மத நோக்கும் சேர்ந்துவிட்டால் பாலுடன் தேன் கலந்தாற் போல் இருக்கும். ஆகம விதிகள் வேத காலம் தொட்டு வழக்கில் உள்ளன. அவை என்ன கூறுகின்றன? இதோ: சிற்பங்கள், கட்டடக்கலை, அளவுகள், என்ன பொருட்களை பயன்படுத்தி கோயில் கட்டுவது, எந்த எந்த சன்னதியை எங்கெங்கே வைப்பது, கோவிலின் வெளிப்புறம் உட்புறம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், மதில்கள், மண்டபங்கள், குளம் இவைகளை எப்படி அமைப்பது, இன்னும் பல பல விஷயங்கள் அதில் அடங்கியுள்ளன. ஒரு பெரும் சமூகத் தொண்டுதான் கோயில் கட்டுவது. கைமாறு கருதாமல் பங்கேற்க வரும் தொண்டர்கள் கூட்டம் பெரிது. வெள்ளம் போல் ஓடிவரும் இவர்களின் சக்தியை ஒழுங்குபடுத்தாவிட்டால் பயன் தராது. அப்படி ஒழுங்குபடுத்துவதோ பெரிய வேலை. இங்கே பாருங்கள் தொண்டர் கூட்டம் ஆற்றும் பணிகளை. பரபிரம்மம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாதது. அது அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நின்றது. அதை மனித கண்களால் காண முடியாது. நம் மனித அறிவிற்கு ஏற்புடைத்தாக அப்பரபிரம்மத்தை தெய்வீக சிலை வடிவில் அமைப்பதும் அதை வழிபடுவதும் கோவில். ஆழ்வார்கள், அப்பர் சுவாமிகள், திருமூலர் போன்றவர்கள் இந்த மனித உடம்பையே தேவாலயமாக கண்டு போற்றினர். உள்ளமும் வளர வேண்டும், உடலும் வளர வேண்டும். நாளைக்கு செல்வோம் என்று காத்திருக்க வேண்டாம். சிறுதுளி பெருவெள்ளம், நன்றே செய், அதுவும் இன்றே செய். ராஜகோபுரம் கோபுரங்கட்டெல்லாம் ராஜா, அது நிலத்திலிருந்து படிப்படியாக எழுவதை நோக்குங்கள். வெளிப்புற வேலைகளை கண்ட நாம் இனி உட்புற வேலைகளின் முன்னேற்றத்தை காண்போம். சாத்திரங்கள் கூறும் விதி ஒன்று: கருவறை எனப்படும் கர்ப்பகிரகம் சதுரமாகத்தான் அமைய வேண்டும். ஏன்? சதுரம் நமக்கு ஊட்டும் அறிவுதான் காரணம். சதுரத்தின் எதிர்பக்கங்களை பாருங்கள். அதில் உள்ள எதிர்கோணங்களை நோக்குங்கள். அவை எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சமம். இப்படித்தான்
நம் வாழ்வில் உண்டாகும் இருமுனைகளையும் எதிர்மறைகளையும் சமன் செய்து பார்க்கும்போதுதான் தெய்வீகம் மிளிர்கிறது. இன்பம் துன்பம், பெருமை சிறுமை, லாபம் நஷ்டம், உறவு பிரிவு எல்லாமே வாழ்க்கையின் எதிர்மறைகள்தாம். Montreal Murugan Temple is being constructed by the Saiva Mission of Quebec. Mr. Yoganathan is the present president of the Saiva Mission of Quebec. Mr. Yoganathan, as the president of Saiva Mission of Quebec, can you tell us about the mission and its objectives? Saiva Mission of Quebec is a registered charitable organization. It's in operation since 1985. Initially, we didn't have a place of worship, so we used the Hindu Mandir in Belchase Street for our weekly Friday services. And in 1992, we purchased the land at St. Regis Street. It is a 72,000 square feet land. So then we started planning our phase 1 project. The phase 1 includes building of the Palalayam and a community center. The phase 1 was completed in 1995, and then we started our planning for the phase 2 of our project. Phase 2 is the construction of the authentic temple as per Vedic rules and guidelines. கருவறை கோயிலின் மையம், அது இருட்டாவும் இருக்கும். அங்கு நம் உள்ளத்து ஒளி நம்மிடை தோன்ற வேண்டும். அந்த இடத்தில் கவனம் இறைவனைத் தவிர வேறு எதிலும் ஓடக்கூடாது. எனவே கருவறையில் இறைவனின் திருவுருவம் தவிர வேறு சிற்பங்கள் இருப்பதில்லை. கருவறையில் இருந்து வெளியே நாம் வர வர ஒரு தனி ராகம் மனதில் தோன்ற வேண்டும். அகமும் புறமும் சேர்ந்ததே வாழ்க்கை. புறத்தே சிற்பங்கள், கலைகள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாம் கூடியுள்ளன. ஆனால் அகத்திலோ உள்வொளி ஒன்றுதான். வானளாவ உயர்ந்து நிற்பது ராஜகோபுரம். பண்டை நாளில் சாய்தளங்கள் கட்டி பெரும் கற்களை கோபுர உயரத்திற்கு கொண்டு சென்றனர். இந்நாளில் உயர்ந்த இயந்திரங்கள் அவ்வேலைகளை செய்கின்றன. ஒரு கோபுரத்தில் பல பல படிமங்கள் உள்ளன. படிப்படியாக நாமும் அதுபோல் இறைவனை மனதில் நிறுத்த வேண்டும். வெயில் என்றும் மழை என்றும், பெய்யும் பனிமழை என்றும், கனடாவின் குளிர் என்றும் பார்க்காமல், பலனை கருதாமல் பக்தர்கள் செய்வதே தொண்டு எனப்படும். மனித சமுதாயத்தில் உழைப்பிலே ஒன்று கூடி எழுப்பப்படுவதில் ஒன்று கோவில். பிள்ளையை பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா? அதை பேணி பாதுகாக்கவும் வேண்டும். நால்வர்களில் மூத்தவர் அப்பர் பெருமான். கோவில் திருப்பணி செய்தே நற்கதி அடைந்தவர் அவர்.
உள்ளே கான்கிரீட், அதைச் சுற்றி செங்கற்கள், பின்னர் அதன் மேல் சிமெண்ட் என்று வைத்து உருவப்பாடுகள் செய்யப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு படியாக நம் திருமுருகன் ஆலயம், அதன் கோபுரம் எழுவதை பாருங்கள். கனடாவிலோ குளிர். கோயிலுக்கு உள்ளே அவசரமாக வந்துவிட்ட பக்தன் உள்ளிருந்தே ராஜகோபுரத்தை பார்த்து வழிபடவும் ஒரு நவீன வசதி, அதுதான் ஸ்கைடோம். திருமுருகன் ஆலயத்திற்கு 2 கோபுரங்கள், ஒன்று ராஜகோபுரம், மற்றொன்று விமானம். சிற்பிகள் செங்கற்கள் மீது சிமெண்ட் கலவையை பூசி சித்திர வேலைப்பாடுகள் செய்யும் அழகே அழகு. இந்த சிற்பிகள் இந்தியாவிலிருந்து வந்து வேலை செய்தனர். அங்கு மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பக் கல்லூரியில் பயிற்சி பெற்ற இவர்கள் முருகன் ஆலயம் எழுவதற்கு ஆற்றும் தொண்டு மிகவும் பாராட்டிற்கு உரியது. வெளிப்பிரகாரம் எழுவதைக் கண்ட நாம் இப்போது உட்பிரகாரம் எழும் திறனை காண்போம். பெரும் பெரும் கோயில்களில் ராஜகோபுரம் எத்தனையோ படிவங்களாக இருக்கும். அதன் உயரமும் வானளாவி நிற்கும். திருமுருகன் கோவிலில் உள்புறத்தில் கணபதிக்கு ஒரு சன்னதி, திருமுருகனுக்கு நடு சன்னதி, திருவேங்கட பெருமாளுக்கு ஒரு சன்னதி. அது மட்டுமா, நடராஜர், பைரவர், உற்சவர், நவக்கிரக மூர்த்திகள், பழைய துர்கா சன்னதி என்று பற்பல சன்னதிகள் எழும்புகின்றன. முருகனுக்கு 6 படை வீடு. இது தமிழ் மரபு. போர்ப்படைகள் போருக்கு முன்னும் அதன் பின்னும் இளைப்பாறும் இடம் படைவீடு எனப்படும். சிற்பிகள் எப்படி சிற்பங்களை செய்கிறார்கள்? காலம் மாறும்போது செய்முறைகளும் மாறுகின்றன. பல்லவர்கள் காலத்தில் கல்லிலே கலைவண்ணம் கண்டனர். அது அன்று. இன்றோ செப்புக்கம்பி, உடைந்த கற்கள், சிமெண்ட், இது மூன்றையும் செவ்வனியே கூட்டி இந்த சிற்பி சிலை வடிப்பதை பாருங்கள். 3 நாளில் முருகன் மயிலோடு வடிவெடுத்து விடுகிறான் இவர் கைகளில். ஒரு கோயிலின் சுற்றுப்புறம், சூழ்நிலை இவைகள் வருபவர் மனதில் தெய்வீகத்தன்மையை பரப்ப வேண்டும். அதுதான் கோவிலின் சிறப்பு. வெளிப்பிரகாரங்கள், காணும் சிற்பங்கள், பறவைகள், ஆடு மாடுகள், யானையின் சின்னம்,
சிங்கம், புலி, யாளி போன்ற கொடூர மிருகங்களின் சிற்பங்கள் என்று பல வகையில் பார்க்கிறோம். உயர்ந்த மதிர்ச்சுவர்கள், கோபுரம், திறந்த வெளி, மண்டபங்கள் இவைகளின் தொகுப்பும் இட அமைப்புகளும் தெய்வீகத்தன்மையை நம் மனதில் எழுப்ப வேண்டும். வெளியிலிருந்து கோயிலின் உள்ளே படிப்படியாக செல்லும்போது புற வாழ்க்கையின் தொடர்புகளும் ஆசைகளும் நம் மனதை விட்டு நீங்க வேண்டும். கருவறையை அடையும் போது நிச்சலமான மனமும் தெய்வம் ஒன்றே குடிகொண்ட எண்ணமும் உள்ளத்து ஒளியும் ஓங்க வேண்டும். என்ன இருந்தாலும் நாம் மனிதர்கள்தானே, அதனால் எதிர்மறைகளின் இடையே வாழ்ந்துதானே தீர வேண்டும். பின்னர் உள்ளே இருந்து வெளியே வரும்போது படிப்படியாக உலக நெறிகள் நம்மை பற்றி கொள்ளும். ஆனால் இப்போதோ இறைவன் நின்ற மனம் சமன் செய்து எதையும் சீர்தூக்கும். As the Chief Project Coordinator, Mr. Umapati will tell us about the Phase 2 operation, which is coming close to completion now. The key events started with the hiring of or engaging the services of a leading architect from Tamil Nadu, Dr. Ganapathy Sabadi, in the early days, and later on with another leading Sabadi, Dakshinamurthy, who executed the project. The key events, the dates were, we had the sword turning ceremony in June 2001, the conch laying, basically the foundation laying ceremony in June 2002. From 13th of June it went on for 3 days, and now the Kumbhabhishekam, or the consecration ceremony. நன்மை தீமை, கர்வம் அடக்கம், இன்பம் துன்பம் என்ற எதிர்மறைகள் நிறைந்ததே வாழ்க்கை. இந்த எதிர்மறைகளுக்குள் என்றுமே போராட்டம்தான். 6 படைவீடுகளின் சித்தாந்தம்தான் என்ன? இப்போராட்டங்களின் நடுவே சமநோக்கு காணும் இயல்பு நமக்கு வந்துவிட்டால் தெய்வீகத்தன்மையும் அமைதியும் கைகூடிவிடும். இதுதான் ரகசியம். 6 போராட்டங்களை குறிக்கும்
முருகனின் 6 படைவீடுகளை காண்போம். தீமைக்கும் நன்மைக்கும் எழும் போராட்டம் திருச்செந்தூர் முருகனிடம் காணலாம். சூரனை சம்ஹாரம் செய்யும் இடம். தான் என்னும் அகங்காரத்திற்கும் அறிவின் அடக்கத்திற்கும் எழும் போராட்டம்தான் சுவாமிமலை. இந்த அகங்காரம் சிவபெருமானையும் விட்டு வைக்கவில்லை. விருப்பு வெறுப்புகளின் போராட்டத்தை குறிக்கும் இடம் பழனி. துறந்த ஆண்டிக்கு விருப்பும் ஒன்று வெறுப்பும் ஒன்று. பழனி ஆண்டியை நம்மில் யாருக்கு தெரியாது? மனவாழ்க்கை என்பதும் ஒரு போராட்டம்தான். திருமுருகனும் இதற்கு விதிவிலக்கல்ல. தேவானையை முருகன் மணந்தது திருப்பரங்குன்றத்திலே. இளமையின் அன்புக்கும் காதலுக்கும் வடிவுதான் வள்ளி. ஆத்திரம் கொண்ட முருகனை தணிப்பவள்தான் வள்ளி. திரு தணிகையில்தான் தத்துவம் எவ்வளவு உயர்ந்தது! நெருப்பை அணைக்க நீர் வேண்டும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். தர்மத்திற்கும் செல்வத்திற்கும் போராட்டம். இதை விளக்கும் இடம் பழமுதிர்ச்சோலை. முதிர்ந்த பழம் போல் நாம் பழுத்த பின்புதான் இந்த தத்துவத்தின் உண்மை புரியும். வள்ளி தெய்வயானை என்பது அருளும் பொருளும் ஆகும். Past, there is a present, and there is also the future. Phase 3 of the project talks about or thinks about the future. Mr. Vijaykantan is one of the trustees and project coordinator of this endeavor. He'll tell us about the phase 3 efforts that's in the planning. Considering the needs of the Tamil community here in Montreal, we purchased 50,000 square feet of additional land adjoining the present facility in 2005. And our future project, it's an ambitious project, which is to build a community center and a home for the seniors in the new 50,000 square feet of land. सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतङ्गमय। ओम शान्तिः शान्तिः शान्तिः।